ஹலோ காய்ஸ், ரியாக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல் த ஹெச்டிடிபி ரிக்வஸ்ட் கெட்டு, போஸ்ட்டு, அப்டேட்டு, டெலிட்டு. ஸோ இதுக்கு நம்ம பேக் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பைத்தானோ இல்லை மாங்கோடிபியோ இல்லை நோடோ இல்லை மாங்கோடிபியோ யூஸ் பண்ண போகிறது இல்லை. வி கோயிங் டு யூஸ் அ ஜேசன் சர்வர் டு மேக் திஸ் அப்ளிகேஷன் as லுக் லைக் ஃபுல் ஸ்டாக். ஸோ இதில் நம்ம எல்லாமே படிக்க போகிறோம், இன்க்ளூடிங் பூட் ஸ்டாக் அண்ட் ஆல்சோ ரியாக்ட் ஹோஸ்டிஃபை அப்படின்ற என்பிஎம் பேக்கேஜஸ் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். நம்ம இந்த அப்ளிகேஷன் தான் பில்ட் பண்ண போறோம். ஸோ கிரியேட் போஸ்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் வந்து டைப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் டைப் பண்ணி நான் ஆட் போஸ்ட் கொடுக்குறேன். நவ் இட் காட் ஆடட் ஹியர். ஸோ திஸ் இஸ் கால்ட் போஸ்ட் ரிக்வெஸ்ட். ஸோ நான் வந்து இப்போ அப்டேட் பண்றேன். போஸ்ட் ஹலோக்கு பதிலா ஹாய் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். திஸ் இஸ் அ சாம்பிள் 2 அண்ட் ஆல்சோ நவ் ஐம் கோயிங் டு கிளிக் த அப்டேட் போஸ்ட். ஸோ அப்டேட் பண்றேன். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வருது நம்மளுக்கு. இப்போ டெலிட் பண்றேன். அதுக்கேற்ற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம கம்ப்ளீட்லி கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் அ Node.js பிகாஸ் ரியாக்ட் வந்து ரன் ஆவுது நோட் பேஸ்ட வச்சு தான். ஸோ அதனால இந்த நோட வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணீங்க. தென் நம்ம எங்க கோட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VS Code அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். VS Code அப்படின்ற ஒரு எடிட்டர்ல. ஸோ நீங்க இந்த VS Code அப்படின்ற இதுக்குள்ள போயிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நீங்க வந்து டவுன்லோட்ஸ் போனீங்க அப்படின்னா, விண்டோஸா இல்ல மேக் யூசரா, ஸோ பேஸ்ட் ஆன் என்ன ஓஎஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ, அது பேஸ்ட் ஆன் நீங்க வந்து அத டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கங்க. ஸோ இது மட்டும் தான் இனிஷியலா இந்த ப்ராஜெக்ட் பில்ட் பண்றதுக்கான நம்மளுடைய தேவைகள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி VS கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? கீழ. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ பேக் டூ யர் டெஸ்க்டாப் இல்ல உங்க கம்ப்யூட்டர்ல எந்த இடத்துல வந்து நீங்க வந்து இங்க ஃபோல்டர் மெயின்டெயின் பண்ண போறீங்களோ, அங்க போய்க்கோங்க. ஸோ நான் வந்து நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டர் நேம் வந்து நான் என்ன வைக்க போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ கிவ் அ கிரெட் ஆப்பரேஷன் அப்டின்றதுனால, ஸோ நான் வந்து இப்ப என்னோட VS கோட வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ VS கோட ஓப்பன் பண்ணி, இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ டிராக் அண்ட் டிராப் திஸ் ஃபோல்டர். ஓகே. டிராக் அண்ட் டிராப் பண்ணலாம். அப்படி இல்ல டிராக் அண்ட் டிராப் பண்ணல அப்படின்னா, இந்த ஃபைல்ன்றத கிளிக் பண்ணி, ஸோ இதுல வந்து நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்க. இது வந்து அந்த எந்த பாத்ல வந்து உங்க ஃபோல்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அப்படி இல்லன்னா, இந்த ஃபைல கிளிக் பண்ணி, ஸோ ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்ற ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, எந்த பாத் வந்து நீங்க போணும்னு காமிக்கும். நான் டெஸ்க்டாப்ல தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இத கிளிக் பண்ணி ஓப்பன் குடுத்தாலுமே, இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியாக்ட் பிளஸ் வீட் அப்படின்னு போடுங்க. ஸோ இது வந்து நம்மள ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு கொண்டு போகும். கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் வீட். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு கமாண்ட் காமிக்கும். ஸோ npm கிரியேட் ரியாக்ட் வீட். ஸோ இது நோட் இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் ரன்னே ஆவாது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ அதனால நான் வந்து இத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நீங்க வந்து டைரக்ட்டா உங்க VS கோடுக்கு வந்துருங்க. ஸோ VS கோட்ல தேர் இஸ் ஆப்ஷன் கால்ட் நியூ டெர்மினல். அந்த டெர்மினல கிளிக் பண்ணி ஸோ npm கிரியேட் அட் லேட்டஸ்ட் அப்படின்ற கமாண்ட வந்து ஹிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஹிட் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஸான்னு கேட்கும். எஸ் குடுங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கேட்கும். ப்ராஜெக்ட் நேம் என்னன்னு சொல்லி கேட்கும். நீங்க ப்ராஜெக்ட் நேம் எதுவும் குடுக்க தேவையில்ல. பேசிக்கலி நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். டாட் ஸ்லாஷ் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ரியாக்ட். ஸோ நான் ரியாக்ட் அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ண போறேன், டைப் ஸ்கிரிப்ட்டா இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட்டான்னு கேட்குது. நான் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பேசிக்கலி ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஒன்ஸ் நீங்க இத பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஸோ இதுல வந்து npm இன்ஸ்டால் npm ரன் dev அப்படின்னு காமிக்குது. நான் வந்து இதுல npm இன்ஸ்டால் அப்படின்றது ஃபுல்லா டைப் பண்ண தேவையில்ல. npm i மட்டும் குடுங்க. ஸோ நவ் இட் இஸ் கோயிங் டூ இன்ஸ்டால் த நோட் பேக்கேஜ் மேனேஜர். ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து டிபெண்டன்சி தேவைக்கான விஷயங்கள் எல்லாமே நம்மளால வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து குடுக்க முடியும். ஸோ இட் டேக்ஸ் சம் ஃபியூ மினிட்ஸ் ஆர் செகண்ட்ஸ். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். ஓகே. இது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரியாக்ட் வந்து பேசிக்கா மோஸ்ட் பவர்ஃபுல் திங். ஓகே. நீங்க வந்து இத நல்லா லேர்ன் பண்ணுங்க. ஸோ நெறைய விஷயம் நீங்க பண்ண முடியும் ரியாக்ட் யூஸ் பண்ணி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது ஏன் இவ்ளோ டைம் எடுக்குதுன்னு தெரியல. ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால தான் இவ்ளோ டைம் எடுக்குது போல. ஓகே. ஓகே. இது வந்து இப்ப இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் சிடி ரன் npm ரன் dev அப்படின்னு சொல்லி பண்ண சொல்றாங்க. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, npm ரன் நான் வந்து இத கிளியர் பண்ணிக்கிறேன். பேசிக்கா இது தெரிய மாட்டேங்குது ஒழுங்கா. ஸோ நான் வந்து இத கிளியர் பண்ணிட்டு, npm ரன் dev அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணியிருக்கேனா? ஸோ இப்ப நான் வந்து என்டர் பண்றேன். ஸோ இதோட ஃபைல் வந்து இந்த ஃபோல்டர் இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து எனக்கு இந்த இந்த போர்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. http localhost நான் இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேக் டூ மை குரோம். ஸோ ஹியர் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ பேஸ்ட் திஸ் லிங்க். ஓகேங்களா?
ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, வி பிளஸ் ரியாக்ட்ன்னு சொல்லி பேசிக்கலி இங்க ரன் ஆகுது. இத கிளிக் பண்ணா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்கிரிமென்ட் ஆகுது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல் சொல்லிட்டு நெறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு இதுக்குள்ள தேவையில்ல. ஸோ பப்ளிக்ல எதுவும் தேவையில்ல. ஸோ பேசிக்கா அவங்க ஒரு லோகோ தான் வச்சிருக்காங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சோர்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் தான். எனக்கு நான் அத வந்து கிளீன் அப் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த அசெட்ன்றது தேவையில்ல. அதே மாரி index.csல நான் எந்த சிஎஸ்எஸும் குடுக்க போறதில்ல. ஓகே. தென் வந்து app.csல நான் எதுவும் குடுக்க போறதில்ல. தென் main.jsxல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் காம்போனன்ட்ட ரெண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலருந்து நம்பளுக்கு ஓகே. இது எல்லாமே ஓகே தான். ஸோ app.csல நீங்க இந்த ஃபைல வந்து கம்ப்ளீட்லி கிளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இது நம்மளுக்கு எதுவுமே தேவையில்ல. ஸோ நான் இத எடுத்துட்டு, ஜஸ்ட் ஐம் கோயிங் டூ ரிட்டர்ன் அ சிங்கிள் h1. ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த ஸ்டேட்டும் எடுத்துர்றேன். அதே மாரி இந்த லோகோலாம் நம்மளுக்கு இப்ப தேவையில்ல. இந்த ஸ்டேட் எதுவும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஸோ நான் வந்து சிம்பிளா அத வச்சுக்கிறேன். அதே மாரி இத மொத்தமா கிரியேட் பண்ணிட்டு RAFCE அப்படின்னு நான் குடுக்குறேன். RAFCE அப்படின்னு குடுத்து என்டர் பண்றேன். ஸோ நவ் வி காட் அ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ பேசிக்கா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் நான் இப்ப RAFCன்னு குடுத்தேன்ல, நீங்க வந்து இந்த எக்ஸ்டென்ஷன வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ES7 React Redux அண்ட் GraphQL அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நான் வந்து இங்க ஒரு வாட்டியும் கான்ஸ்ட், ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க சிம்பிளா என்ன பண்ணிட்டு போயிரலாம், RAFC அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் காம்போனன்ட் வந்து நம்மளுக்கு அதுவே ஸ்ட்ரக்சர் பண்ணி குடுத்துரும். ஸோ நான் வந்து இப்ப இத சேவ் பண்றேன். ஸோ இந்த காம்போனன்ட் தான் எனக்கு இங்க எக்ஸ்போர்ட் ஆவுது. அந்த காம்போனன்ட்ட தான் இவங்க இங்க கால் பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் பண்ணி அந்த காம்போனன்ட் இங்க கால் பண்றதுனால, ஸோ ரூட்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை தி ரூட். ஸோ ரூட்ன்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, index.html அப்படின்ற இடத்துல ரூட் இருக்கு. இந்த ரூட்டுக்குள்ள தான் இந்த ஆப் காம்போனன்ட் பேசிக்கா ரெண்டர் ஆவுது. அத தான் மெயின்ல வந்து இவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஸோ நவ் இஃப் ஐ கம் பேக் டூ மை அவுட்புட் ஓகே. ஸோ வந்தேன்னா எனக்கு இங்க ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்ணிக்கிறேன், கூகுள் ஃபாண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் போட்டுக்கிறேன். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ்குள்ள போறேன். ஸோ இதில கூகுள் ஃபாண்ட் ப்ரௌஸ் த கூகுள் ஃபாண்ட். ஸோ இதில வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பாப்பின்ஸ் அப்படின்ற ஃபாண்ட் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஒன்ஸ் நீங்க இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் கெட் ஃபாண்ட் அப்படின்றதுக்குள்ள போங்க. கெட் எம்பெடட் கோட். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. காப்பி லிங்க். ஸோ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட இண்டெக்ஸ் டாட் ஓகே. நம்ம இப்படி போறதுக்கு பதிலா, இன்னும் சிம்பிளா பண்ணிக்கலாம். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இம்போர்ட்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி காப்பி கோட் குடுங்க. ஓகே. இந்த 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 இம்போர்ட்ல இருக்கிறத மட்டும் காப்பி பண்ணுங்க. இந்த இம்போர்ட் மட்டும் போதும். அப்படியே விஎஸ் கோட் வாங்க. விஎஸ் கோட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இதுல index.cssல வந்து இத பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நீங்க இப்போ உங்க பாடிய டார்கெட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார் டார்கெட் பண்ணி எல்லா யூனிவர்சல் கேரக்டரா எல்லா இதுக்குமே எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே வந்து மார்ஜின் 0 பிக்சல், பேடிங் 0 பிக்சல் அண்ட் பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துர்றேன். தென் பாடிய டார்கெட் பண்ணுங்க. ஸோ பாடிய டார்கெட் பண்ணி ஃபாண்ட் ஃபேமிலின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். பிகாஸ் வி ஆர் யூசிங் த பாப்பின்ஸ் ஆஸ் அ ஃபாண்ட். ஸோ இங்க வந்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின் சான்ஸ் செரிஃப்னு இருக்கு. ஸோ நான் இந்த ஃபாண்ட் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி நான் காப்பி பண்ணி நான் வந்து இப்ப இதுல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நவ் பேக் டூ மை app.jsx. ஸோ இந்த டிவ்வுக்குள்ள நான் வந்து ஒரு h1 போட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஹலோ வேர்ல்டு குடுத்துட்டேன்னா, இப்ப நான் அவுட்புட் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நவ் ஐ காட் அ பாப்பின் ஃபாண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே டன். எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இப்ப இதுல நம்ம வந்து என்னென்ன பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் npm பூட்ஸ்ட்ராப் npm சொல்லி குடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, ம். ஓகே. ஸோ npm இன்ஸ்டால் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்க வந்து இத இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ பேக் டூ திஸ் நவ் ஹியர் த விஎஸ் கோட். ஸோ இதுல டெர்மினல் அனதர் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. npm இன்ஸ்டால் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு குடுங்க. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பேக்கேஜ்.jsonல போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. இது வந்து எனக்கு ஒரு பழக்கமாயிருச்சு. எவ்ரி டைம் வாட்டெவர் த பேக்கேஜ் ஐ இன்ஸ்டால் ஐ ஆல்வேஸ் கோ அண்ட் செக் ஃபார் த டிபெண்டன்சிஸ். பிகாஸ் நான் வந்து இப்ப பூட்ஸ்ட்ராப் டிபெண்ட் பண்ணி இருக்கேன். பிகாஸ் என் ப்ராஜெக்ட்டோட யூஐ வந்து நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறேன். ஸோ சக்சஸ்ஃபுல்லி நம்ம பூட்ஸ்ட்ராப்ப இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா யூ ஹேவ் டூ கம் டூ த மெயின் டாட்க்கு தேவையில்ல. app.jsxக்கு போயிரலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து உங்க பூட்ஸ்ட்ராப்புக்கான சிஎஸ்எஸ்ஸ குடுக்கணும். ஸோ நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதுல இந்த லிங்க்குக்குள்ள போறேன். ஸோ அப்படியே வந்தேன் அப்படின்னா, இவங்க என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த இம்போர்ட் டிஸ்க் சிஎஸ்எஸ் பூட்ஸ்ட்ராப் min டாட் சிஎஸ்எஸ். ஸோ இத வந்து ஆக்சுவலா நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் என்னோட ஆப் டாட் சிஎஸ்எஸ்ல. ஸோ நவ் எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ இதுல வந்து கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னு குடுத்துட்டு, இதோட கிளாஸ் வந்து டிஸ்ப்ளே 1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணேன். இது வந்து பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். நம்ம ஓன் ஸ்டைல்ல எழுத போறதில்ல. நவ் இஃப் ஐ கம் பேக் டூ த விஎஸ் கோட்.
சாரி இந்த குரோம். ஸோ நான் இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா பூட்ஸ்ட்ராப் வந்து ஒர்க் ஆயிருக்கு. எப்படி சொல்றேன்னா, நான் இப்ப இத இன்ஸ்பெக்ட் பண்றேன். நம்ம வந்து எந்த ஸ்டைலுமே எழுதல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இத இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணும் பொழுது, ஸோ நவ் திஸ் இஸ் டிஸ்ப்ளே 1 அப்படின்ற கிளாஸ் ஒர்க் ஆகுது. ஸோ திஸ் கிளாஸ் இஸ் கமிங் ஃப்ரம் பூட்ஸ்ட்ராப். சக்சஸ்ஃபுல்லி பூட்ஸ்ட்ராப் காட் இன்ஸ்டால்டு. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம வந்து யூஐ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ நான் ஆப்ல ஃபர்ஸ்ட் காமிச்ச மாரி. ஸோ யூஐ கிரியேட் பண்றது அப்படின்றது இங்க JSX-ஆ தான் நம்ம வந்து இருக்கும். நான் வந்து இந்த ஒரு ஆப் ஃபைல் மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். மத்தபடி நான் வேற எதுவும் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ ஐ அம் கோயிங் டூ டேக் திஸ் அவுட். ஸோ ஹியர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே இத வந்து ஒரு ஃப்ராக்மென்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரியாக்ட்ல வந்து நீங்க வந்து இங்க பார்த்தீங்க வச்சுக்கங்களேன். ஸோ நான் வந்து H1 அப்படின்னு குடுத்துட்டு, ஹலோ அப்படின்னு குடுக்குறேன். அதே மாரி கீழ வந்து பேராகிராஃப் குடுத்துட்டு, பேரா அப்படின்னு குடுக்குறேன். இது வந்து இல்லீகல் இன் ரியாக்ட். ஓகே. ஸோ வி ஹேவ் டூ விராப் த ஒன் ஃப்ராக்மென்ட் ஆல் த சில்ட்ரன். ஸோ இதுக்குள்ள நீங்க வந்து மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் வந்து 2 டிவ் போடணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ராக்மென்ட்லயோ, இல்ல ஒரு டிவ் எலிமென்ட்லயோ விராப் பண்ணா தான் JSX வந்து நம்மள அலோவ் பண்ணும். ஸோ அதனால நான் வந்து இனிஷியலா ஃப்ராக்மென்ட் இங்க போட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாவ் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ நாவ்க்கான கிளாஸ் வந்து நான் என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவ் பார். இது எல்லாமே பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் தான். நீங்க பூட்ஸ்ட்ராப் டாக்குமென்டேஷன் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாவ் பார் எக்ஸ்பாண்ட். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன குடுக்க போறோம்னா, nav bar expand LG நான் வச்சுக்கிறேன். ஸோ nav bar அ nav bar லைட்ன்னு சொல்லி வச்சுப்போம். ஓகே. ஸோ nav bar லைட் அண்ட் தென் இதுக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து பிஜி சக்சஸ். ஸோ சக்சஸ்ன்னு குடுக்கும்போது நம்மளுக்கு கிரீன் கலர் வரும். பேடிங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 5. ஸோ ஹாரிசான்டலா ஓகேவா? ஸோ இதுக்குள்ள ஒரு டேக் நான் போட்டுக்கிறேன். டேக் டேக்ஸ் ஹாஷ். ஸோ இதுல வந்து கிளாஸ் வந்து நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா, nav bar பிராண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போறோம். தென் href ஹாஷ். ஓகே. ஸோ நான் கிளிக் பண்ணும்போது வேற எந்த பேஜ்க்கும் நான் வந்து ரீடைரக்ட் ஆகக்கூடாது. டன். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ நவ் ஆஃப்டர் திஸ் கிளாஸ் நேம் ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஓகே 2 வாட்டி href கன்டின்யூ ஆயிருக்கு. இங்கேயும் வந்திருக்கு. அதனால தான் அந்த எரர் காமிச்சிருக்கு. ஓகே. ஆல்ரெடி இருக்குன்றதுனால தான் இந்த எரர் காமிச்சிருக்கு. நம்ம இத எடுத்துருவோம். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு H2 வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கான கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஒயிட் அப்படின்ற கிளாஸ் நேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பேர் என்ன குடுக்க போறோம்னா, CRUD போஸ்ட் மேனேஜர் MANAGER அப்படின்ற ஒரு கிளாஸ் குடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். குரோம் போவோம். ஸோ நவ் ஐ காட் அ CRUD போஸ்ட் மேனேஜர் அப்படின்ற அவுட்புட் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஸோ பேக் டூ த VS கோட் நவ். ஸோ nav பார் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் nav பார் கீழ ஒரு டிவ் போட்டு கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். ஸோ மார்ஜின் Y ஆக்சிஸ்ல எனக்கு 4 பிக்சல் வேணும். ஓகேவா? ஸோ இது கீழ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, div with a class name takes a மார்ஜின் பாட்டம் ஒரு 5 வச்சுக்குவோம். பிகாஸ் எனக்கு மார்ஜின் பாட்டம் தேவைப்படுது. இதுல வந்து நான் ஒரு இன்புட். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் இல்ல. ஸோ இதுக்கான கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் கண்ட்ரோல் பூட்ஸ்ட்ராப் கிளாஸ். தென் மார்ஜின் பாட்டம் 2 அப்படின்னு நம்ம குடுக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளேஸ் ஹோல்டர். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ல வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஃபார் திஸ் இஸ் குட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இஃப் ஐ கம் பேக் ஐ காட் டைட்டில் ஆஸ் அ இன்புட் பாக்ஸ். ஓகே. பெர்ஃபெக்ட். அதே மாரி நான் இந்த இன்புட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஆஃப்டர் திஸ் ஹியர் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ கிரியேட் அனதர் இன்புட். ஓகேவா? ஸோ இந்த இன்புட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் குடுக்குறதுக்கு. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், கிளாஸ் நேம் ஃபார்ம். ஸோ இதுல வந்து கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே டன். ஓகே. ஸோ சேவ் பண்றோம். ஸோ பேக் ஹியர் டூ திஸ். நவ் வி காட் த டைட்டில் அண்ட் ஆல்சோ த கன்டென்ட். ஓகே பெர்ஃபெக்ட். தென் இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பட்டன் நான் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ பட்டனுக்கு வந்து நம்ம குடுக்க போற கிளாஸ் நேம் வந்து BTN சக்சஸ் சொல்லி கிளாஸ் நேம் வச்சுப்போம். BTN சக்சஸ். ஏன்னா, மேல நேவிகேஷனும் அதே கலர் தான் இருக்கு. கீழ வந்தா ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். வேற கலர் குடுத்தா. ஸோ கொஞ்சம் UI கொஞ்சம் ஆட் பண்ணிப்போன்றதுக்காக. ஓகே. ஸோ இதுல வந்து ஆட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பட்டன் ஆட் பண்றேன். சேவ் பண்றோம். பேக் டூ த குரோம். ஸோ நவ் வி காட் த ஆட் போஸ்ட் ஆஸ் அ பட்டன். ஓகே. ஸோ இங்க மார்ஜின் ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருக்கு. நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மார்ஜின் பாட்டம் 5ன்னு இங்க குடுத்துருக்கோம். நான் வந்து இதுக்கு ஒரு ஓகே ஆக்சுவலி மார்ஜின் பாட்டம் 2 இங்க இருக்கா? இந்த டிவ் இங்கேயே க்ளோஸ் ஆயிருச்சு போல. அதான். ஸோ இந்த டிவ் எடுத்துட்டு வந்து நான் வந்து கீழ போட்டுக்கிறேன். சரிங்களா? டன். ஸோ நம்ம வந்து இப்போ பட்டன் வந்திருக்கு. ஸோ இன்புட்டும் நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ பெர்ஃபெக்ட். ஸோ இஃப் ஐ கம் பேக் நவ் எவ்ரிதிங் இஸ் குட். டைட்டில், கன்டென்ட், ஆட் போஸ்ட். ஓகே. ஸோ இப்போ பேசிக்கா நம்ம வந்து எப்பப்பலாம் நம்ம வந்து கன்டென்ட் ஆட் பண்ணி சப்மிட் பண்றோமோ, இந்த இடத்துல நம்ம காமிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் திங். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ள நான் வந்து இங்க வந்து ஒரு யூஎல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ யூஎல்க்கான கிளாஸ் நேம் வந்து என்ன குடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் குரூப். GRO GROUP OUP. ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 4 பிக்சல் 4 குடுத்துப்போம். பிக்சல் இல்ல 4ன்னு குடுத்துப்போம்.
ஸோ இதில ஒரு எல்ஐ குடுக்குறேன். ஸோ எல்ஐல வந்து நம்ம எப்படி காமிக்க போறோம் அப்படின்னா, ஒரு H2 டேக்ஸ் திஸ் இஸ் போஸ்ட். ஓகே. அதே மாரி அது கீழ ஒரு பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப்ல நான் வந்து என்ன பண்ணுவேன், திஸ் இஸ் போஸ்ட் கன்டென்ட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். ஸோ நவ் வி காட் a எல்ஐ. ஸோ திஸ் டேக்ஸ் போஸ்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். கரெக்ட்டுங்களா? இந்த எல்லைக்குள்ள ஒரு டிவ் நான் வைக்கிறேன். ஸோ டிவ் வச்சுட்டு, இதுக்கான கிளாஸ் நேம் வந்து dflex குடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் வந்து இப்போ இங்க 2 பட்டன் குடுக்க போறேன். ஸோ திஸ் பட்டன் டேக்ஸ் கிளாஸ் நேம் ஆஃப் btn danger. அதே மாரி இது வந்து நம்மளுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இல்ல ஆக்சுவலி இது வார்னிங்கா வச்சுக்கலாம். WARN இது வந்து அப்டேட். WARN WARN. ஸோ இது வந்து நம்மளுக்கு அப்டேட். அதே மாரி அதுக்கு அடுத்து இருக்க பட்டன் வந்து நம்மளுக்கு டேஞ்சர். பிகாஸ் டெலீட் பண்ண போறோம். ஸோ யூஐ கிளாஸ் வந்து டேஞ்சர் வச்சுப்போம். இது வந்து DELET. ஓகே. DELET டன் முடிஞ்சுச்சு. ஸோ இங்க வந்து சேவ் பண்றோம். பேக் டூ த குரோம். ஸோ நவ் வி காட் த அப்டேட் அண்ட் வார்ன் WANING இது ஃபுல்லா குடுக்கணும். ஸோ நவ் வி காட் த எல்லோ கலர் பட்டன் அண்ட் டெலீட். ஸோ எல்லோ அண்ட் ரெட் கலர் பட்டன் வந்திருக்கு. இதுல கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3ன்னு குடுத்துக்கிறேன். பிகாஸ் எனக்கு கேப்பே இல்லாம இருந்தது. நான் இந்த கேப் வந்து நான் இப்போதைக்கு இங்க குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாரி இந்த லிஸ்ட் குரூப்புக்கு ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் குரூப் ஐட்டம் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ டன். ஸோ நவ் வி காட் த பார்டர். ஓகே. அத ஆட் பண்ணா அந்த பார்டர் வரும். அப்டேட், டெலீட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கான பேசிக் அப்ளிகேஷன். இன்னும் நம்ம ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் எதுவுமே ஒர்க் பண்ண போறதில்ல. ஒர்க் பண்ணல. இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபங்ஷனாலிட்டீஸ் அண்ட் எவ்ரிதிங் வி கோயிங் டூ வொர்க். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத ஆட் பண்றதுக்கு முன்னாடி, நான் வந்து இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து ஆடோ இல்ல போஸ்ட் டெலீட் பண்றோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம பேக் எண்ட் வந்து ஏதாச்சும் ஒரு டிபி இருக்கும். அத கனெக்ட் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் லைக் Node.js இல்ல அந்த மாதிரி பைத்தானோ இல்ல ஜாவாவோ இருக்கும். நான் வந்து இப்ப அதெல்லாம் யூஸ் பண்ண போறதில்ல. ஐ அம் கோயிங் டூ யூஸ் a JSON சர்வர். ஓகே. ஸோ JSON சர்வர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாக் டிபிய நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ பேசிக்கலி இவங்க இம்பார்ட்டன்ட் வியூயிங் பீட்டா 1 டாக்குமெண்டேஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், npm install json server. என்னால ஒரு மாக் டிபிய கிரியேட் பண்ண முடியும். நான் வந்து என்ன பண்றேன், என்னோட விஎஸ் கோடுக்கு வந்துட்டு, ஸோ நியூ டெர்மினல் ஓப்பன் பண்றேன். npm install json server. நான் வந்து இத உங்களுக்கு இன்ஸ்டால் பண்றேன். ஸோ இவங்க இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் நேரம் எடுக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ம், ம், ம். பாஸ், 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 பாஸ். ஓகே. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் பேக்கேஜ்க்குள்ள போறேன். ஸோ ஜேசன் சர்வருமே இன்ஸ்டால் ஆயாச்சு எனக்கு. எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே. ஸோ பேக் டூ திஸ் நவ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிரியேட் a db json அண்ட் ஆல்சோ யூ கேன் ஆட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், db.json அப்படின்ற ஒரு ஃபைல வந்து நான் ஆக்சுவலா கிரியேட் பண்ண போறேன். சரிங்களா? அவங்க அதுதான் கிரியேட் பண்ண சொல்றாங்க. நம்ம இந்த ஃபைல வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ நான் வந்து இந்த ஃபைல எங்க கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரூட் ஃபோல்டர். ஸோ db.json அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐம் கோயிங் டூ காப்பி ஆல் திஸ் திங் அண்ட் ஐம் கோயிங் டூ பேஸ்ட் இட் ஹியர். ஓகே. ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு நம்ப அங்க குடுத்த ஒரு டேட்டா வந்து பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இத ரன் பண்றதுக்கு npx json server db.json சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இத வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, என்னோட package.jsonல போயிட்டு நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்க போறேன். என்ன ஸ்கிரிப்ட்னா, சர்வர் அப்டின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த சர்வர் அப்டின்ற ஸ்கிரிப்ட்ல வந்து நான் இத பேஸ்ட் பண்ணிர்றேன். npx json server. அதே மாரி அதோட போர்ட் வந்து எனக்கு எதுல ரன் ஆகணும் அப்டின்னா, ஓகே இதெல்லாம் தேவையில்ல விட்டுருங்க. ஸோ சிம்பிளா நம்ம வச்சுப்போம். ஸோ npx json server db.json இந்த ஃபைல வந்து ரன் பண்ணு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இத நான் கிளியர் பண்றேன். npm run server அப்படின்னு சொல்லி ஹிட் பண்றேன். நவ் இட் இஸ் ரன்னிங். ஓகே. ஸோ போஸ்ட், கமாண்ட், ப்ரொஃபைல். ஸோ பேசிக்கா இங்க வந்து 3 எண்ட் பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வெறும் போஸ்ட் மட்டும் போதும். வேற எதுவும் வேணாம். ஐடி, டைட்டில் அண்ட் திஸ் ஒன் இஸ் அவர் லைக் நம்ம இதுபடி பார்த்தா கன்டென்ட்டா இருக்கணும். ஸோ நான் வந்து இத கன்டென்ட்ன்னு மாத்திக்கிறேன். ஸோ இதுவுமே ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் அ போஸ்ட் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி மாத்திப்போம். ஸோ அதே மாரி இதையுமே வந்து திஸ் இஸ் அ போஸ்ட் கன்டென்ட், போஸ்ட் அனதர் கன்டென்ட் அப்படின்னு போட்டுப்போம். டன். ஸோ நவ் இஃப் ஐ கம் பேக் ஸோ இத வந்து நான் அப்படியே காப்பி பண்றேன் இந்த எண்ட் பாயிண்ட்ட. சரிங்களா? காப்பி பண்ணி என்னோட குரோம்ல போயிட்டு நான் இத போட்டேன் அப்படின்னா, ஸோ நவ் வி காட் அ ஐடி, டைட்டில், கன்டென்ட் அண்ட் ஆல்சோ ஐடி, டைட்டில், கன்டென்ட். நவ் வி கிரியேட்டட் சம் மாக் ஏபிஐ. ஓகேவா? ஸோ பேக் எண்ட்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணாம, ஸோ நம்ம மாக்கா ஒரு ஏபிஐ வந்து நம்ம பேசிக்கா இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேக் எண்டே இல்லாம என்னால ஒரு மார்க் டிபிய வந்து கிரியேட் பண்ணிக்க முடியுது. தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல். ஸோ ஃபார் த டெஸ்டிங் பர்ப்பஸ் அண்ட் புரோட்டோடைப்பிங்க்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இத யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா?
சரி ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கும். சரி ஓகே ப்ரோ. நான் வந்து இப்ப இந்த டேட்டா வந்து வச்சிருக்கேன். இப்ப இந்த டேட்டாவ நான் கெட் பண்ணி, இந்த டேட்டாவ தான் நம்ம வந்து ஆக்சுவலா வந்து URLல இங்க காமிக்கணும். கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க வந்து நம்ம இப்ப அதுல காமிக்க போறோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட app.jsக்கு வந்துர்றேன். சரியா? ஸோ நான் 2 ஹுக் எடுக்க போறேன். ஒண்ணு வந்து use state அப்படின்ற ஹுக் ஃப்ரம் React. ஓகே. அண்ட் ஆல்சோ யூஸ் எஃபெக்ட். ஸோ யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஹுக். ஸோ நான் 2 ஹுக்கையும் நான் React இருந்து வாங்கியிருக்கேன். ஓகே. இத வந்து நான் டாப்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்றேன். இங்க வந்து நான் என்ன ஸ்டேட் டிக்ளேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்றேன். அண்ட் செட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்றேன். ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் வந்து இனிஷியலி எனக்கு எம்ப்டி அரேவா இருக்கணும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ நம்ம எம்ப்டி அரேவா வச்சிருக்கோம். ஸோ இஃப் ஐ கம் பேக் ஹியர் நவ் திஸ் இஸ் ஆல்சோ எம்ப்டி அரே. ஓகே சாரி எம்ப்டி அரேல ஒரு அரேவா எடுத்திருக்கு போஸ்ட்ன்ற எண்ட் பாயிண்ட்ல. நான் வந்து ஒரு யூஸ் எஃபெக்ட் இல்ல சாரி யூஸ் ஸ்டேட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ யூஸ் ஸ்டேட்ல நம்ப வந்து ஒரு எம்ப்டி அரேவ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எண்ட் பாயிண்ட்ல இருக்க டேட்டாவ நான் கெட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு யூஸ் பண்ண போற ஹுக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹுக் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டைம் வென்னெவர் யூ ரிஃப்ரெஷ் த பேஜ் ஆர் வென்னெவர் யூ ரீடாக்ட் டூ அனதர் பேஜ் அப்படின்னும் பொழுது, எனக்கு இந்த இந்த ஃபங்ஷன் வந்து ரன் ஆகும். சரியா? console.log hello நான் இப்ப இங்க போடுறேன். சரிங்களா? இப்ப இந்த யூஸ் எஃபெக்ட் எப்பப்பலாம் பேஜ் ரிஃப்ரெஷ் ஆகுதோ, அப்பப்பலாம் வந்து இந்த ஹுக் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து நமக்கு ரன் ஆகும். ஸோ நான் இத சேவ் பண்றேன். ஸோ when I come back here, so back to my வீட்டு. இப்ப நம்ம அத வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்சோல் போனா எனக்கு ஹலோன்னு சொல்லி வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரு வாட்டி நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போதும் எனக்கு இந்த ஹலோன்றது ரன் ஆகுது. அப்போ நான் அந்த இடத்துல தான் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் டேட்டாவ நான் ஃபெட்ச் பண்ண போறேன். ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட் குள்ள நான் வந்து இப்ப யூஸ் பண்ண போறது ஆக்சியோஸ். ஓகே. ஸோ ஆக்சியோஸ் வந்து HTTP ரிக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸோ ஆக்சியோஸ் என்பிஎம் சொல்லி நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இத கிளிக் பண்றோம். So they click பண்ணா npm install Axios. Now back to this. Now I'm just going to install this. Clear பண்ணிப்போம். npm install Axios. So நான் வந்து இப்ப இத இன்ஸ்டால் பண்றேன். Once install ஆயி முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த Axios இம்போர்ட் பண்ணணும். So here import Axios. AXIOS from Axios. இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க வந்து சிம்பிளான கான்செப்ட். ஓகே. ஸோ நான் வந்து யூஸ் எஃபெக்ட் குள்ள ஆக்சியோஸ கால் பண்ணி என்ன மெத்தட்னா, இப்ப நான் கெட் பண்ணணும் அந்த மெத்தட. இப்ப கெட்ல வந்து என்ன எண்ட் பாயிண்ட்ட நீங்க கெட் பண்ண போறீங்க? எந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து வர டேட்டாவ கெட் பண்ண போறீங்கன்னு கேக்குது. நான் வந்து இந்த எண்ட் பாயிண்ட்ல இருந்து வர டேட்டாவ தான் கெட் பண்ண போறேன்னு சொல்றேன். சரியா? ஸோ டன். ஓகே. இப்போ நீங்க ஒரு விஷயம் பாருங்க. நான் வந்து இந்த கன்சோல்ல போறேன். இது போட்ட உடனே நம்மளுக்கு வந்து டேட்டா கிடைச்சிருமானா? கிடைக்காது. இது ரிட்டர்ன் அ ப்ராமிஸ். நான் வந்து இப்ப console.log axios.get திஸ் லிங்க்க நான் போட்டிருக்கேன். ஸோ பேக் டூ மை அ வீட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி பெண்டிங்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராமிஸ வந்து நான் வந்து இப்போ பேசிக்கா ரிசால்வ் பண்ணணும், இல்ல ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரிசால்வ் ஆர் ரிஜெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ரிசால்வ் பண்ண டாட் தென் சரியா? ஸோ இந்த டாட் தென்ல வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ரெஸ்பான்ஸு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்ல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, டேட்டா. ஓகே. ஸோ இந்த டேட்டா வந்து எப்படி கிடைக்குது? console.log ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு குடுக்குறேன். இஃப் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னா, கேட்ச்ல வந்து எரர் நான் போட்டுக்கிறேன். ஓகே. கேட்ச்ல ஸோ இதுல வந்து நான் என்ன குடுத்துக்கிறேன்னா, எரரு. ஸோ ஏதோ ஒண்ணு தப்பாயிருச்சு அப்படின்னா, ஆரோ ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி console.log எரர் ஹேண்ட்லிங் கொஞ்ச நேரத்துல நம்ம பக்காவா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம். ஓகே. டன். ஸோ பெர்ஃபெக்ட். ஸோ ஆக்சஸ்ல நான் வந்து ஒரு யூஆர்எல் வச்சு கெட் பண்றேன். எனக்கு வந்து அது சக்சஸ்ஃபுல்னா, தென் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட ரெஸ்பான்ஸ கெட் பண்ணி கன்சோல்ல வந்து ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவ குடு. அந்த ரெஸ்பான்ஸோட டேட்டாவ குடுன்னு சொல்றேன். அப்படி இல்லன்னா கேட்ச் த எரர். ஸோ கன்சோல்ல வந்து சம்திங் வென்ட் ராங்ன்னு சொல்லி நான் குடுத்துருக்கேன். ஸோ பேக் டூ மை Chrome browser. நவ் யூ see when I refresh we got the array. சரிதா? நம்ம போட்டிருந்த அந்த அரே தான் இங்க வந்திருக்கு. வேணா நான் இங்க பாருங்க. இப்ப நான் இந்த டிபிக்குள்ள போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து கிளியர் பண்றேன் நானு. சரியா? இந்த ஆப்ஜெக்ட்ட கிளியர் பண்ணேன் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு அரே தான் வரணும். இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. எனக்கு 1 தான் வந்திருக்கு. பிகாஸ் டிபில இப்ப ஒரு டேட்டா தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபெட்ச் ஆகுது. இதே வந்து இந்த எண்ட் பாயிண்ட்ல நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். 300க்கு பதில் 3000 பதிலா 3001ன்னு சொல்லி நான் ஒரு போர்ட் குடுக்குறேன். இத சேவ் பண்ணா தப்பு. பிகாஸ் இப்போ வந்து இது ஃபெயில் ஆயிருச்சுன்னா, நான் கேட்ச் போய் பார்ப்பேன். console.log சம்திங் வென்ட் ராங் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஸோ பேக் டூ த குரோம். ஸோ இப்போ சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வருது. அப்ப அதனால இந்த ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது தென்னா சக்சஸ்ஃபுல். console.log டேட்டா. அப்படி இல்லன்னா கேட்ச். ஓகே. ஸோ அப்ப இனிஷியலா இந்த போஸ்ட்ன்றது வந்து எனக்கு எம்ப்டி அரேவா இருக்கு. நான் கன்சோல் பண்றதுக்கு பதிலா இந்த வேல்யூவ
நான் வந்து இந்த செட் போஸ்ட்ல வந்து நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டேன்னா, இது வந்து செட் போஸ்ட்ல இப்போ இந்த ஆல் த டேட்டா வந்து இந்த செட் போஸ்ட் வந்து ஃபில் ஆயிருச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இங்க நம்ம எல்லைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டா? ஸோ இந்த எல்லைய வந்து இப்ப நம்ம ரெண்டர் பண்ணணும். யூஸ் ஃப்ரம் எங்கருந்து வர டேட்டாவ, டிபிலருந்து வர டேட்டாவ நம்ம வந்து இப்ப ஆக்சுவலா ஃபில் பண்ணணும் இங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்ப இதுக்குள்ள போயிட்டு நானு போஸ்ட் டாட் மேப். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் ஐ அம் கோயிங் டூ கெட் ஃப்ரம் தேர். ஸோ அந்த போஸ்ட்டுக்குள்ள நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஸோ இங்க நல்லா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. நெறைய பேர் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. இங்க கர்லி பிரேஸ் போட்டு, ஓகே. இங்க கர்லி பிரேஸ் போடக்கூடாது. ஜேஎஸ்எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ பாரந்தசிஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ பாரந்தசிஸ்குள்ள நான் வந்து இந்த கம்ப்ளீட்டா இந்த எல்லைய அப்படியே காப்பி பண்ணி, இதுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சரியா? இப்போ ஃபார்மேட் பண்ணிப்போம். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் த டாக்குமென்ட். டன். ஓகே. ஸோ இப்ப பேஸ்ட் பண்றோம். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, H2ல போஸ்ட் டாட் டைட்டில் ஓகேவா? போஸ்ட் டாட் டைட்டில் அதே மாரி இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டாட் கன்டென்ட் பிகாஸ் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ல இத தான் நம்ம வச்சிருக்கோம். போஸ்ட் டாட் டைட்டில் அண்ட் போஸ்ட் டாட் கன்டென்ட் சொல்லிட்டு. ஸோ நான் இதுல வந்து போஸ்ட் டாட் கன்டென்ட் அப்படின்றத நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ இத வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நமக்கு இங்க 2 போஸ்ட் இருக்கு. ஐடி1, ஐடி2. ஸோ அனதர் டைட்டில், திஸ் போஸ்ட் இஸ் அனதர் போஸ்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் இத சேவ் பண்றேன். கமிங் பேக் டூ மை ப்ரௌசர். ஸோ நவ் இஃப் யூ சீ நம்மளுக்கு இப்போ ஏ டைட்டில் அண்ட் திஸ் த போஸ்ட் கன்டென்ட் அனதர் டைட்டில்னு சொல்லி ப்ராப்பரா நம்ம டிபில இருந்து வர டேட்டாவ இங்க ரெண்டர் பண்ணி காமிச்சிருது. அதே மாரி ஒரு வார்னிங் காமிக்கும். ஈச் சைல்ட் இன் அ லிஸ்ட் ஷுட் ஹேவ் அ யூனிக் கீ ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எப்பப்பலாம் வந்து ஒரு ரெண்டர் பண்றீங்களோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு பாஸ் அ கீ. ஓகே. ஸோ அந்த கீ இல்ல அப்படின்னா ரியாக்ட்க்கு வந்து தெரியாது. நான் அப்டேட் பண்ணும்போது யார மட்டும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த கீழ வந்து நான் வந்து போஸ்ட் ஐடி தான் யூனிக். யூனிக்கான ஐடென்டிஃபையர வந்து நம்ம இங்க குடுக்கணும். அதனால தான் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிக் கீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் இங்க யாரு யூனிக்ன்னு பார்த்தா ஐடி தான் நம்மளுக்கு யூனிக். ஸோ பிகாஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டூ 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்ப நான் இத குடுத்துட்டு பேக் டூ மை குரோம். ஸோ கிளியர் பண்ணிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்ப எனக்கு அந்த வார்னிங் வராது. ஸோ எவ்ரிதிங் இஸ் வொர்க்ஸ் ப்ராப்பர்லி டன். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட். ஓகே. ஸோ நான் வந்து போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அப்போ ஒரு பட்டன்ல வந்து ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஹேண்டிலர் நம்மளுக்கு தேவைப்படுது. ரைட்டா? ஸோ நான் வந்து என்ன பண்றேன், எந்த பட்டன கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சப்மிட் ஆவணும். இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது சப்மிட் ஆவணும். ஸோ நான் வந்து இதுக்கு பேர் வந்து என்ன வைக்கிறேன்னா, ஈவென்ட் நேம் வந்து ஆன் கிளிக். ஸோ ஆன் கிளிக்ல ஹேண்டில் சப்மிட் HENDLE. ஓகே கரெக்ட் தான். ஓகே. ஸோ ஹேண்டில் கிளிக் சப்மிட் சொல்லி ஒரு ஃபங்ஷன் டிக்ளேர் பண்றேன். ஓகே. இப்ப இந்த ஃபங்ஷன வந்து சும்மா ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்ஷன நம்ம இன்னும் காலே பண்ணல. ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற ஃபங்ஷன வந்து நான் இங்க கிரியேட் பண்றேன். கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் இஸ் ஈக்குவல் டூ ஆரோ ஃபங்ஷன். ஸோ திஸ் ஃபங்ஷன் இஸ் கோயிங் டூ டேக் அ நேம் கால் ஆட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் வந்து நான் இங்க குடுக்குறேன். சரிங்களா? ஆட் போஸ்ட் அப்படின்ட்டு. நான் இன்னும் இந்த ஆட் போஸ்ட்ட நான் இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ பேசிக்கா இந்த ஆட் போஸ்ட்ன்றத நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இவங்கள அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு, இவங்கள மேல இங்க போட்டுப்போம். நெக்ஸ்ட் இது வந்து கெட் த கெட் த டேட்டா. ஓகேவா? ஸோ இப்போ போஸ்ட் த டேட்டா டன். ஓகே. ஸோ இதுல வந்து நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ போஸ்ட் த நியூ டேட்டான்னு வச்சுப்போம். நியூ டேட்டா சரிங்களா? ஓகே. ஸோ நான் வந்து இப்ப இதுல கான்ஸ்ட் ஆட் போஸ்ட் இஸ் ஈக்குவல் டூ ஆரோ ஃபங்ஷன். திஸ் டேக்ஸ் அ கன்சோல் டாட் லாக் ஐ ஆம் அ போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்ஷனுக்குள்ள கன்சோல் பண்றேன். ஸோ எப்பப்பலாம் சப்மிட் பண்றேனோ, அப்ப இந்த ஆட் போஸ்ட் இந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு இங்க ரன் ஆகுது. ரைட்டுங்களா? ஏன்னா இந்த ஹேண்டில் சப்மிட்ட தான் நான் ஆன் கிளிக் அப்படில வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நான் இப்ப இத வந்து சேவ் பண்றோம். ஸோ பேக் டூ திஸ் சேவ் பண்ணிட்டு நான் அவுட்புட் வந்து பார்க்குறோம். ஸோ இப்ப வந்து நான் ஆட் போஸ்ட் குடுக்குறேன். நவ் ஐ ஆம் அ போஸ்ட் பிகாஸ் நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, ஆட் போஸ்ட்ட ரன் பண்ணு நான் சப்மிட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப இதுக்குள்ள தான் நம்ம வந்து இப்ப லாஜிக்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். என்ன லாஜிக் எழுத போறோம் அப்படின்னா, ஆக்சியோஸ் AXIOS ஆக்சியோஸ் டாட் போஸ்ட் மெத்தட் இப்போ இது. ஸோ ஓகே நான் இப்போ போஸ்ட் பண்ண போறேன். எந்த எண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, இந்த சேம் எண்ட் பாயிண்ட். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ போய் இங்க போஸ்ட்ல இந்த எண்ட் பாயிண்ட்ட குடுக்குறேன். சரிங்களா? குடுத்தாச்சு. குடுத்து முடிச்சதுக்கப்புறம், இதுல யார போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ போஸ்ட். ஓகே. ஸோ நியூ போஸ்ட். இந்த போஸ்ட் எங்கருந்து வரப்போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ மேட்ரு. நான் வந்து இதுல வந்து ஒரு பாராமீட்டரா வச்சுக்கிறேன். நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம இது பண்ணுவோம். டன். ஓகே. ஸோ இப்போ இங்க வந்து நான் நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி, ஆ இப்படி பண்ணலாமா? இல்ல எப்படி பண்ணலாம்? ம் எப்படி பண்ணணும்னு யோசிக்கலாம். ஓகே. சரி ஓகே. நான் வந்து இப்படி பண்ணாம நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இத எடுத்துடுறேன் இப்போதைக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் நியூ போஸ்ட் அண்ட் தென் செட் அ
நியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் டிக்ளேர் பண்றோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேட்ல யூஸ் ஸ்டேட். ஸோ யூஸ் ஸ்டேட்ல இனிஷியலா நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு தேவைப்பட போறது டைட்டில் இனிஷியலி எம்டி அண்ட் ஆல்சோ த கண்டென்ட் ஓகேங்களா. ஸோ அதுவுமே இனிஷியலி எம்டி. நான் வந்து ஒரு நியூ போஸ்ட் செட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஸ்டேட் வந்து எனக்கு எப்போ கால் பண்ணப்படும் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நான் வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்றோனோ, அப்பலாம் அந்த ஸ்டேட் வந்து நமக்கு ஆக்சுவலா ஃபில் ஆகும். சரியா? ஸோ இங்க பாருங்க நியூ போஸ்ட் அண்ட் செட் போஸ்ட்ன்னு வச்சிருக்கேன். எப்பப்பலாம் நான் வந்து இந்த இன்புட்ட டைப் பண்றேனோ, அப்பப்பலாம் நான் அத ஃபில் பண்ணணும். ஆன் சேஞ்ச் எப்பப்பலாம் டைப் பண்றேனோ அது ஆன் சேஞ்ச் ஈவென்ட். ஸோ இதுலருந்து நான் குடுத்துட்டு, இப்ப நான் வந்து இந்த ஈவென்ட்ட வந்து கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் டாட் டார்கெட் டாட் வேல்யூ சரிங்களா? ஸோ வேல்யூ நம்ம போடுறோம். ஸோ இத சேவ் பண்றேன். அதே மாரி இதையும் கன்சோல் பண்றேன். நல்லா பாருங்க. ஸோ இதுக்கும் வந்து டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். இதுல வந்து ஈவென்ட் கிடைக்கும். அதோட வேல்யூவ நம்ம கெட் பண்றோம். பேக் ஹியர் நவ். ஸோ இப்ப கன்சோல்ல தான் இருக்கும். நான் போய் இங்க டைப் பண்றேன். எனக்கு டேட்டா வருதுங்களா? ஸோ நான் டைப் பண்ற வேல்யூஸ் எல்லாம் வருது. கன்டென்ட் டைப் பண்ணும்போது கன்டென்ட்ல டைப் பண்ற வேல்யூஸ் எல்லாமே வருது. எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ அப்போ எனக்கு இந்த டேட்டாவ தான் நான் வந்து இப்ப ஃபில் பண்ணணும். ஓகே. எதுல ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த செட் போஸ்ட்ல டைட்டிலுக்கு தேவையானத ஃபில் பண்ணணும். கன்டென்ட்க்கு தேவையான அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டில வந்து இப்போ வந்து அத ஃபில் பண்ணணும். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல ஐ அம் கோயிங் டூ கிவ் அ நியூ போஸ்ட். ஸோ டைரக்ட்டா நான் ஃபில் பண்ண முடியாது. ஐ அம் கோயிங் டூ யூஸ் அ ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் டூ கெட் ஆல் த நியூ போஸ்ட். ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் கெட் பண்றேன். நியூ போஸ்ட் அப்படின்றத கெட் பண்ணி, இதுல யார நான் அப்டேட் பண்ணணும் இப்ப பார்த்தீங்கன்னா, டைட்டில். ஸோ டைட்டில்ல வந்து டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகே. ஸோ அப்ப அதே மாரி இத அப்படியே காப்பி பண்ணிப்போம். இந்த இடத்துல நான் யார வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ போஸ்ட்டுக்குள்ள ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ அப்டேட் த கன்டென்ட். சாரி டைட்டிலுக்கு பதிலா இதுல வேல்யூ இருக்கட்டும். இது வந்து கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுப்போம். ஓகே. ஸோ பேக் டூ திஸ் நவ் கெட்டிங் பேக் டூ மை காம்போனன்ட்ஸ். ஓகே. ஸோ ரியாக்ட் டெவலப்பர் டூல் ரியாக்ட் டெவ் டூல்ன்றத வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு காமிக்கிற மாரி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஓகே. ஸோ இப்ப இந்த ஆப்ப நான் கிளிக் பண்றேன். எனக்கு ஆப்ல இருந்த ஸ்டேட் வந்து 1 நம்ம கெட் பண்ண டேட்டா. இன்னொன்னு நம்ம வச்சிருக்க கன்டென்ட் அண்ட் டைட்டில். ஓகேவா? ஸோ இப்ப நான் போயிட்டு என்ன பண்றேன், இத வந்து நான் டைப் பண்ண போறேன். ஓகே. இப்ப அப்டேட் ஆவாது. நான் வந்து இப்போ செட் போஸ்ட் இருக்கா? ஸோ இந்த செட் போஸ்ட்ட வந்து நான் வந்து இத ஃபில் ஆவணும்னு சொல்லியாச்சு. சரிங்களா? ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம், இதுல இருக்க வேல்யூ யாருன்னா, நியூ போஸ்ட். ஓகே. அதே மாரி ஆ இதுல இருக்க வேல்யூ நியூ போஸ்ட்டோட டாட் டைட்டில். சரியா? இதோட வேல்யூ வந்து நியூ போஸ்ட் டாட் கன்டென்ட்ன்னு நான் சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகே. கன்டென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருவோம். ஸோ நான் நான் இது வந்து சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ டன் பேக் டூ ஹியர். நவ் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ டைப் திஸ். டைப் பண்றோம். என்னோட ஸ்டேட் வந்து அப்டேட் ஆவுது. அதே மாரி கன்டென்ட் வந்து டைப் பண்றேன். ஸோ என்னோட ஸ்டேட் அதுக்குமே அப்டேட் ஆவுது. இப்ப நான் இத சப்மிட் பண்ணேன்னா, எனக்கு நான் டைப் பண்ண டேட்டா தான் இப்ப நான் இங்க டைப் பண்ண டேட்டா தான் எனக்கு வந்து என்ன ஆவணும்? போஸ்ட் ஆவணும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்ப நீங்க டைப் பண்றது இது எல்லாமே இந்த நியூ போஸ்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூ போஸ்ட்ட தான் நம்ம வந்து இப்ப டைரக்ட்டா ஆக்ஸியோஸ்ல போஸ்ட் பண்ண போறோம் சப்மிட் பண்ணும்போது. ஸோ ஆக்ஸியோஸ் டாட் போஸ்ட் எந்த யுஆர்எல்? ஸோ வி ஹேவ் டூ கிவ் திஸ் யுஆர்எல் பிகாஸ் போஸ்ட்க்குமே ஒரே யுஆர்எல் தான். நான் வந்து இந்த போஸ்ட்ல குடுக்குறேன். யார போஸ்ட் பண்ணணும்? கீழ செட் செட் போஸ்ட்ல இதுதான் இந்த நியூ போஸ்ட்ல கிடைக்குது நம்மளுக்கு. நான் வந்து அத வந்து இப்ப குடுக்கணும். ரைட்டுங்களா? போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கேயுமே வந்து ப்ராமிஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டாட் தென்னு. ஸோ என்ன தென்னா ரெஸ்பான்ஸ தென் பண்ணும். ரைட்டா? ஸோ ரெஸ்பான்ஸ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுல செட் போஸ்ட் அந்த ஸ்டேட்ல வந்து செட் போஸ்ட்ல வந்து நான் ஒரு அரேவ குடுக்குறேன். சரிங்களா? இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் வாங்குறேன் ஃபர்ஸ்ட். போஸ்ட் அப்படின்ற டேட்டாவ வாங்கியிருக்கேன். தென் அந்த போஸ்ட்டுக்குள்ள என்னோட ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவ நான் ஃபில் பண்றேன். டன். ஸோ ஆஃப்டர் தட் இந்த செட் நியூ போஸ்ட் இருக்குல்ல? இந்த செட் நியூ போஸ்ட்ட என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எம்ப்டி பண்ண போறேன். ஒன்ஸ் சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் வந்து பேக் டூ த ஸ்டேட்டுக்கு போணும். ஸோ நான் வந்து இங்க செட் ஃபீட்பேக்க வ அ செட் அ செட் நியூ போஸ்ட்ட வந்து டைட்டிலும், கன்டென்ட்டையும் வந்து நான் எம்ப்டி பண்ணிடுறேன். ஸோ நவ் வென் ஐ சேவ் திஸ் ஃபைல், நவ் ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டூ வொர்க் ப்ராப்பர்லி. ஸோ கேட்ச்ல எரர் நம்ம வந்து கெட் பண்றோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கன்சோல் டாட் லாக் சம்திங் வென்ட் ராங் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுப்போம். சம்திங் வென்ட் ராங். WORNG. டன். ஸோ சேவ் பண்றேன். ஸோ பேக் டூ திஸ் நவ். ஓகே. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ கீழ வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நம்ம டிபில 2 வேல்யூ தான் இருக்கு. திஸ் இஸ் அ நியூ போஸ்ட்.
and this is a நியூ போஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்றேன். நவ் திஸ் காட் சக்சஸ்ஃபுல்லி ஆடட். ஓகே, இங்க சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம டிபி போய் இப்போ செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ பேக் டு திஸ் நவ் when I come back to the DB, now it got added here. This is a new post and this is a new post content. So successfully we now added the add post. ஓகேவா? சரி, டன். இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினே இல்ல. நான் ஈச் அண்ட் எவ்ரி எல்லைக்குமே நான் மார்ஜின் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் டு திஸ் நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் அ மார்ஜின் பாட்டம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி எல்லை. ஸோ மார்ஜின் 3, மார்ஜின் பாட்டம் 3ன்னு கொடுப்போம். ஸோ மார்ஜின் பாட்டம் 3 ஏன் வரல? கிளாஸ் நேம் மார்ஜின் பாட்டம் 4 மார்ஜின் பாட்டம் 4 கொடுப்போம். ஆக்சுவலா ஓகே வருது. மார்ஜின் பாட்டம் வந்திருக்கு. சரியா? ஸோ டன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அத டெலீட் பண்ணணும். ரைட்டா? ஸோ அப்டேட் வந்து கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். இது கொஞ்சம் நம்ம வேற மாரி ஐடியா யோசிக்கணும். ஸோ வந்து இப்ப டெலீட் பண்ணணும். ஸோ அப்ப டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க லைட்டா திங்க் பண்ணி பாருங்களேன். அப்ப டெலீட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் நான் வைக்கணும். ஸோ பேக் டு திஸ் நவ் ஐ அம் கமிங் பேக் டு த டெலீட். ஓகே. ஸோ அப்ப இதுக்கு ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவென்ட் நான் வந்து இங்க பாஸ் பண்றேன். இந்த டெலீட்ல என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ம் ஸோ டைரக்ட்டாவே நம்ம இங்க டெலீட் போஸ்ட் வந்து ரன் பண்ணிப்போம். ஸோ டெலீட் DELETE போஸ்ட் அப்படின்னு சொல்லி, இந்த டெலீட் போஸ்ட்ல நான் வந்து இப்போ பேசிக்கா ஐடியா பாஸ் பண்ணணும். போஸ்ட் டாட் ஐடி அப்படின்றவங்கள பாஸ் பண்ணணும். ஏன்னா, இப்போ நம்ம இங்க எண்ட் பாயிண்ட் வச்சிருக்கோம். ரைட்டா? போஸ்ட் டாட் ஸ்லாஷ் போஸ்ட்னா இது என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் குடுத்துருச்சு. இப்ப எனக்கு பர்ட்டிகுலரா இத மட்டும் தான் டெலீட் பண்ணணும். நான் வந்து ஸ்லாஷ் 1 அப்படின்றத சொல்லணும். அப்பதான் வந்து அது இத மட்டும் கம்ப்ளீட்டா எனக்கு டெலீட் பண்ணணும். இப்போ வந்து நம்மளோட எண்ட் பாயிண்ட் வந்து மாறுது. யார நான் டெலீட் பண்ண போறேன் அப்படின்றத நான் பாஸ் பண்றேன். அதனால தான் டெலீட் போஸ்ட்ல போஸ்ட் டாட் ஐடி அப்படின்றவங்கள நான் இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த போஸ்ட் டாட் ஐடி நான் பாஸ் பண்ணும்போது, அந்த எண்ட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இப்ப ஐடி கிடைக்கும். ஓகே. ஸோ பேக் டூ திஸ். நவ் இந்த இதுக்கு கீழ வந்து நம்ம டெலீட் போஸ்ட்ட வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெலீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டெலீட் போஸ்ட்ல நான் வந்து என்ன பண்றேன்னா, கான்ஸ்ட் டெலீட் போஸ்ட் ஸோ இஸ் ஈக்குவல் டூ டேக்ஸ் ஐடி அண்ட் ஐடி. பிகாஸ் நம்ம கீழ அதான் பாஸ் பண்ணியிருந்தோம். ஃபங்ஷன் கால் பண்ணும்போது. இந்த ஐடிய வந்து நான் கன்சோல் பண்றேன். கன்சோல் டாட் லாக் ஐடி. டன். ஸோ பேக் டூ திஸ் கன்சோல். நவ் கோ டூ த விஎஸ் வீட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கன்சோல் போறோம். ஓகே, இத கிளியர் பண்ணிக்கலாம். ஏன் இந்த மாரி வந்துட்டு இருக்கு? சரி, ஓகே. இன்காக்னிட்ல ஓப்பன் பண்ணி. ஸோ இன்காக்னிட்ல ஓப்பன் பண்றேன். ஸோ இப்ப நான் அத இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ கன்சோல் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட ஐடி வந்து 1. எனக்கு 1ன்னு வருது. இதோட ஐடி வந்து 2. இதோட ஐடி வந்து ஏதோ ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிருக்கு. அந்த டிபி வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். நவ் பேக் டூ திஸ். நவ் இங்க வந்து இப்ப நான் டெலீட் போஸ்ட்ட பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் எனக்கு ஏன் இந்த ஐடி கிடைச்சதுன்றதுக்கான ரீசன் வந்து, நீங்க அந்த போஸ்ட்ல இருந்து ரெண்டர் பண்ணீங்கல்ல, போஸ்ட் டாட் டைட்டில் கன்டென்ட் அந்த போஸ்ட் டாட் ஐடிய தான் நான் இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் கன்சோல்ல வந்து எனக்கு அந்த ஐடி கிடைச்சது. சரியா? ஸோ இப்போ இந்த டெலீட் போஸ்ட்டுக்கான லாஜிக் என்ன? ஆக்சியோஸ். பேக் டூ த ஆக்சியோஸ். என்ன மெத்தட்? டெலீட். ஸோ டெலீட் பண்ண போறோம். டெலீட்டோட எண்ட் பாயிண்ட் என்ன? இப்ப தான் காமிச்சேன். டெலீட்டோட எண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் நான் இப்போ வந்து டைனாமிக்கான வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணோம். இந்த இந்த ஐடியா. அதனால நான் இங்க டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல ஸ்லாஷ் யார பாஸ் பண்ண போறேன்னா, என்னோட ஐடிய பாஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஐடிய பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், திஸ் ஆல்சோ ரிட்டர்ன் த ப்ராமிஸ். ஸோ டாட் தென் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் த ஆர்எஃப் ஃபங்ஷன் ஹியர். ஸோ திஸ் ஆர்எஃப் ஃபங்ஷன் இஸ் கோயிங் டு டேக் செட் போஸ்ட். ஸோ இந்த போஸ்ட் வந்து நான் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இத அப்படியே நான் கால் பண்ணிக்கிறேன். ஆ ஆக்சுவலா வந்து இது ஃபில்டர் பண்ணலாம் நம்ம. ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ செட் போஸ்ட் டேக்ஸ எனக்கு இந்த போஸ்ட் அப்படின்ற டேட்டால இருந்து நான் ஃபில்டர் பண்ணணும். என்ன ஃபில்டர் பண்ணணும்? போஸ்ட் டாட் ஃபில்டர். யார ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட். நான் வந்து இப்போ அந்த போஸ்ட் அந்த ஐடிய கிளிக் பண்றேன் பார்த்தீங்களா? அந்த போஸ்ட் ஐடி யாரு விச் இஸ் நாட் ஈக்குவல் டூ த ஐடி வென் ஐ கிளிக். இப்ப நான் 1 கிளிக் பண்ண வச்சுக்கங்களேன். இந்த 2 அண்ட் 3 தான் எனக்கு வந்து நாட் ஈக்குவல். அப்ப இது 2 மட்டும் தான் நான் காமிக்கணும். நான் அத தான் இந்த போஸ்ட் வந்து நான் இப்ப இங்க ஃபில்டர் பண்றேன். போஸ்ட் ரிட்டர்ன் நியூ அரே. ஓகேவா? ஸோ டன். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாட் கேட்ச். ஸோ கேட்ச்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, எரர் நடக்குது அப்படின்னா, ஸோ வி ஹேவ் டு ஷோ தட் எரர். கன்சோல் டாட் லாக் சம்திங் வென்ட் ராங். ஓகே. ஸோ டன். நவ் இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி தான் நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ பேக் டூ திஸ் நவ் ஹியர் ஐம் கோயிங் டு கிளிக் டெலீட் ஆகுது. ஓகே. ஸோ இங்க பாருங்க. பெர்ஃபெக்ட்டா டெலீட் ஆயிருக்கு. இப்ப இதே நான் டிபிய வந்து செக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு டிபில 1 தான் இருக்கணும். பிகாஸ் நம்மளோட டெலீட் வந்து ப்ராப்பரா நம்மளுக்கு வந்து வொர்க் ஆயிருக்கு. ஓகேவா?
சரி. இதெல்லாமே ஓகே ப்ரோ. ஸோ நம்ம வந்து இப்ப அப்டேட் பண்ணணும். ரைட்டா? பிகாஸ் அப்டேட்க்கு வந்து கொஞ்சம் லாஜிக்ஸ் வந்து நம்ம மாத்துற மாரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்ப என்ன பண்றேன் அப்டின்னா, அதுக்கு ஒரு 2 ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன ஸ்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இஸ் அப்டேட்டிங் அப்டின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வைக்கிறேன். தென் செட் இஸ் அப்டேட்டிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட் வைக்கிறேன். ஓகே. ஸோ இஸ் ஈக்குவல் டூ யூ ஸ்டேட். ஸோ இந்த யூ ஸ்டேட்ல இனிஷியலா இது வந்து நம்மளுக்கு ஃபால்ஸா இருக்கு. யார நான் அப்டேட் பண்ண போறேன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து இனிஷியலா ஃபால்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். அதே மாரி கான்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட் டிக்ளேர் பண்றேன். கரண்ட் ஆ போஸ்ட் ஐடி அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டேட் வைக்கிறேன். அதே மாரி இவங்களுக்கு முன்னாடி செட் கரண்ட் போஸ்ட். எப்ப நான் அப்டேட் பண்ணா அந்த செட் கரண்ட் ஐடிய வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ இதுல யூ ஸ்டேட் யார குடுக்குறேன் அப்படின்னா நல். ஓகேவா? ஸோ இப்ப இஸ் அப்டேட்டிங் அண்ட் செட் இஸ் அப்டேட்டிங் ஃபால்ஸ்ல இருக்கு. ஸோ கரண்ட் போஸ்ட் ஐடி யாருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதனால நான் இனிஷியலியே வந்து அத நல்லா நான் வச்சிருக்கேன். ஸோ இவ்வளவு தான் வந்து பேசிக்கான லாஜிக். ஓகேங்களா? இப்போ அப்டேட் பட்டன கிளிக் பண்ணும் பொழுது, ஓகே. இப்ப நான் வந்து எங்க அப்டேட் பட்டன்? ஸோ அப்டேட் பட்டன நான் வந்து இப்ப கிளிக் பண்றேன் அப்படின்னா, ஸோ வி ஹேவ் டூ ரன் மெத்தட். ஓகே. ஸோ அப்ப எங்க இருக்கு அப்டேட் பட்டன்? ஸோ ஆட் போஸ்ட். ஸோ இங்க தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் பட்டன் வச்சிருக்கோம். ரைட்டா? ஆ எங்க வச்சிருக்கோம்? ஓகே. அப்டேட் பட்டன் நம்மளுக்கு இங்க தான் இருக்கு. ஸோ இதுல வந்து அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் கிளிக் ஈவென்ட் வந்து நான் வைக்க போறேன். ஆன் கிளிக் ஈவென்ட் வைக்கும் பொழுது, ஐ அம் கோயிங் டூ பாஸ் அ பங்ஷன் ஹியர். என்ன பங்ஷன்னா, ஹேண்டில் ஆ ஹேண்டில் எடிட் கிளிக் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் நேம் நான் வைக்கிறேன். சரியா? ஸோ இதுல வந்து என்னோட போஸ்ட்ட நான் பாஸ் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் போஸ்ட்ட வந்து நான் இதுல குடுக்குறேன். ஓகே. ஸோ நான் ரெண்டர் பண்ண போஸ்ட் நான் இதுல குடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃபங்ஷன வந்து நான் கிரியேட் பண்ணணும். ரைட்? ஸோ ஹேண்டில் எடிட் கிளிக். ஸோ பேக் டூ திஸ். நவ் இங்க வந்து இது கீழ கிரியேட் பண்ணிப்போம். என்னன்னா ஃபில் ஃபார்ம் வித் த போஸ்ட் டேட்டா வென் கிளிக். இதான் நம்ம பண்ண போறோம். வென் கிளிக்கிங். CLICKING. ஓகேங்களா? ஸோ ஃபார் அப்டேட் அப்படின்னு போட்டுக்கோங்க கமெண்ட். அப்டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுல கான்ஸ்ட் ஹேண்டில் கிளிக் இஸ் ஈக்குவல் டு அ ஃபங்ஷன் கோயிங் டு கெட் அ போஸ்ட். ஸோ இதுல வந்து console.log போஸ்ட் நான் போடுறேன். ஓகே. ஸோ நவ் பேக் டு திஸ். இப்போ நான் வந்து இத கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த அந்த பர்ட்டிகுலர் போஸ்ட் டேட்டா தான் கிடைக்கணும். பிகாஸ் நான் அத தான் வந்து இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஹேண்டில் எடிட் கிளிக் பண்ணும்போது போஸ்ட் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போஸ்ட் எங்கேருந்து வருதுன்னா, நீங்க இங்க ரெண்டர் பண்ற இடத்துலருந்து வருது. நான் அந்த போஸ்ட்ட தான் நான் வந்து இங்க ஆக்சுவலா கன்சோல் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே. எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க என்னோட செட் ஸ்டேட் என்ற டேட்டா வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? அதுல நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபில் பண்ண போறேன். செட் நியூ போஸ்ட் அப்படின்ற டேட்டால வந்து நான் ஃபில் பண்ண போறேன். என்ன ஃபில் பண்ண போறேன்? ஸோ செட் நியூ போஸ்ட் டேட்டால ஐ அம் கோயிங் டூ கிவ் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டைட்டில். டைட்டில் யாரு? எனக்கு கிடைச்ச போஸ்ட் டாட் டைட்டில். பிகாஸ் நான் அத தான் அப்டேட் பண்ணணும். TITL. ஓகே. நெக்ஸ்ட் கன்டென்ட். கன்டிஎன்டி. கன்டென்ட் யாரு? போஸ்ட் டாட் கன்டென்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ போஸ்ட் டாட் கன்டென்ட் அப்படின்னு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, ஓகே. பேசிக்லி இங்க தூக்கி போட்டாச்சு. இத அப்படியே கட் பண்ணி, கம்மாவ எடுத்துட்டு இதுக்குள்ள நம்ம போட்டோம். ஓகே. பெர்ஃபெக்ட். இப்ப நான் அத வந்து சேவ் பண்றேன். இங்க பாருங்க. இந்த ஸ்டேட்ட நான் வந்து டைட்டில் அண்ட் கன்டென்ட்ல ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணா எனக்கு ஃபார்ம் ஃபீல்ட்ல வந்து ஃபில் ஆகணும். பிகாஸ் எந்தெந்த ஸ்டேட்லாம் ஃபில் ஆகுதோ, அதுதான் வந்து நீங்க வந்து இங்க வேல்யூவா கெட் பண்ணியிருக்கோம் நம்ம. ரைட்டா? ஸோ பிகாஸ் அந்த நியூ போஸ்ட் கன்டென்ட்ல. ஸோ பேக் ஹியர் அப்டேட் பண்றேன். எனக்கு ஃபார்ம்ல வந்து டேட்டா ஃபில் ஆயாச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம இத பண்ணியாச்சு. ரைட்டா? ஸோ 2வது விஷயம், இந்த போஸ்ட் வந்து ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, செட் இஸ் அப்லோடிங் ட்ரூன்னு நான் மாத்திக்கிறேன். ஓகே. இனிஷியலா இந்த ஸ்டேட்ட நான் வந்து ஃபால்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா, ஆட் போஸ்ட். இஸ் அப்டேட்டிங் ட்ரூவா இருந்துச்சுன்னா, அப்டேட் போஸ்ட் அப்படின்றதுக்கான இடத்துக்கு ரிக்வெஸ்ட்ட வந்து நம்ம கெட் பண்ண போறோம். அதுக்கு தான் நான் இந்த ஸ்டேட் வச்சிருக்கேன். செட் கரண்ட் போஸ்ட் ஐடி யாருன்னா, இந்த போஸ்ட்ல பாஸ் பண்ண டாட் ஐடி. ஓகேங்களா? ஸோ முடிச்சாச்சு. ஸோ இந்த செட் கரண்ட் போஸ்ட் ஐடிய நம்ம வந்து கெட் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். நல்லா பாருங்க. ஸோ இப்போ என்னோட அப்டேட் பண்றேன். எனக்கு இந்த டேட்டாவும் ஃபில் ஆவுது. அதே மாரி இஸ் அப்டேட்டிங்கும் ட்ரூ ஆயிருச்சு. பிகாஸ் இனிஷியலா ஃபால்ஸ் வச்சிருக்கேன். இந்த லாஜிக் எதுக்குன்னு சொல்றேன். செட் கரண்ட் போஸ்ட் ஐடி வந்து போஸ்ட் ஐடின்னு சொல்லி நான் இதுல பாஸும் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ நான் வந்து அப்டேட் போஸ்ட்க்கு தேவையான ஃபங்ஷன நான் இப்ப கிரியேட் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஆட் போஸ்ட் இருக்கு, டெலீட் போஸ்ட் இருக்கு. நவ் ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டூ கிரியேட் அ புட் ரிக்வெஸ்ட். REQUEST. ஸோ இந்த புட் ரிக்வெஸ்ட்ல கான்ஸ்ட்
update post is equal to takes the arrow function. This arrow function is going to get a axios. Okay, so axios dot என்ன request update க்கு put because இப்போ நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு வந்து பர்டிகுலர்லி என்னத்தனை அப்டேட் பண்ணணும்னு சொல்லணும் 1 2 3 அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால தான் நான் வந்து அதை பாஸ் பண்ணியிருக்கேன் இங்க. சரிங்களா? ஸோ அந்த அதனால தான் நம்ம வந்து இங்க வந்து இப்போ பர்ட்டிகுலரா இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லாஷ் அப்படின்றத நம்ம இங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ இந்த எண்ட் பாயிண்ட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. கரண்ட் போஸ்ட் ஐடி செட் கரண்ட் போஸ்ட் ஐடின்னு சொல்லி நம்ம ஸ்டேட் வச்சிருக்கோம். ரைட்டா? எப்பப்பெல்லாம் நான் அப்டேட்டை கிளிக் பண்றேனோ, அப்ப இந்த செட் கரண்ட் போஸ்ட் ஐடில போஸ்ட் டாட் ஐடி நான் ஃபில் பண்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட் வந்து ஃபில் ஆயிருக்கும். நான் எந்த போஸ்ட்டை கிளிக் பண்றேன்ற ஐடிய. ஓகேவா? ஸோ நான் அத வச்சு தான் பேசிக்கலி இப்ப நான் வந்து ரெண்டர் பண்ண போறேன். ஸோ இதுல லோக்கல் ஹோஸ்ட் போஸ்ட் நான் குடுக்குறேன். ஓகே. ஸோ போஸ்ட் ஸ்லாஷ் யார் இங்க வந்து ஐடி நம்ம பாஸ் பண்ணோம். பிகாஸ் நான் கிளிக் பண்ணும்போது இதுல இந்த கரண்ட் போஸ்ட் ஐடில நமக்கு ஐடி வந்து ஃபில் ஆயிருக்கும். ஸோ தென் டாட் தென் ஓகேங்களா? ஸோ டாட் தென்ல நம்மளுக்கு கிடைக்க போறது ஓகே கீழ வச்சுப்போம். மோர் ரீடபிலிட்டி. ஸோ டாட் தென் இதுல எனக்கு கிடைக்க போறது ரெஸ்பான்ஸ். ஸோ கன்சோல் டாட் லாக் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா சம்திங் வென்ட் ராங் அப்படின்னா கேட்ச். ஓகே CATCH கேட்ச்ல வந்து ஸோ ஹியர் எரர். ஸோ இங்க வந்து கன்சோல் டாட் லாக் எரர் அப்படி ஓகே சம்திங் வென்ட் ராங் போட்டுங்க. சம்திங் வென்ட் ராங். ஓகே ஸோ டன். ஸோ பேக் டு திஸ். நான் இப்போ இந்த அப்டேட் போஸ்ட்டை நான் ஒன்றும் காலே பண்ணல. இந்த அப்டேட் போஸ்ட்டை எங்கே கால் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. அதை எங்கே கால் பண்ண போகிறோம்னா ஹேண்டில் சப்மிட்ல கால் பண்ண போகிறோம். ஓகே எப்போனா இஃப் இந்த அப்டேட் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்டேட் போஸ்ட்டை கால் பண்ணுவேன். இஸ் அப்டேட்டிங் ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்டேட் போஸ்ட்டை கால் பண்ணும். அதான் லாஜிக். ஸோ இஃப் இஸ் அப்டேட்டிங் ட்ரூ அப்படின்னா ஐ வாண்ட் டு கால் அப்டேட் போஸ்ட். எல்ஸ் அப்படின்னா நான் வந்து யாரை கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆட் போஸ்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே ரொம்ப சிம்பிளான விஷயம் இது. ஓகே ஸோ இது அப்டேட்டிங் ட்ரூனா அப்டேட் போஸ்ட்டை கால் பண்ணு. எல்ஸ் ஆட் போஸ்ட்டை கால் பண்ணு. ஸோ நவ் கமிங் பேக். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நவ் ஐ கிளிக் திஸ். நவ் திஸ் இஸ் கெட்டிங் தட் data and filled also. So post one update test அப்படின்னு நான் போடுறேன். content test அப்படின்னு நான் போட்டு அப்டேட் பண்றேன். now I got the ID ஓகேங்களா? ஸோ இங்க வந்து எனக்கு அந்த ஐடி கிடைச்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லி எனக்கு வந்து இது அப்டேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பிகாஸ் அந்த ரிக்வஸ்ட் வந்து எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. ஸோ app.jsx 40 தெரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம 40ன்ற லைனை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லி அந்த ரெஸ்பான்ஸோட டேட்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஃபைனலி நம்ம யார் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த அப்டேட் பண்ற இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு எந்த டேட்டாவை சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபில் ஆகிற இந்த நியூ போஸ்ட் அப்படின்ற டேட்டாவை தான் நான் இப்போ இங்கே சென்ட் பண்ணோம். ரைட்டுங்களா? பிகாஸ் நான் வந்து இப்போ இங்கே பாருங்க அகைன் நான் இங்கே வரேன். ஓகே ஸோ இதை ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் த போஸ்ட் ஒன் சொல்லி காமிக்குது. ஓகே ஸோ ஸ்டேட் வந்து எம்டியா இருக்கு. நான் இப்போ இதை அப்டேட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு திஸ் இஸ் அ போஸ்ட் ஒன் அப்படின்னு நான் கொடுத்தா வச்சுக்கோங்க. திஸ் THIS திஸ் இஸ் அப்டேட்டட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அப்டேட்டட் அதே மாதிரி திஸ் இஸ் அப்டேட்டட் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேட் வந்து ஃபில் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இப்போ இந்த டேட்டாவை தான் நான் வந்து புட் ரிக்வெஸ்ட்ல வந்து சென்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ பேக் டு மை விஎஸ் கோடு. ஸோ அப்போ இந்த நியூ போஸ்ட்ல தான் ஃபில் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் அதை வந்து இங்க அப்டேட் போஸ்ட்ல நான் இங்க பாஸ் பண்ணியாச்சு. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இங்க ரெஸ்பான்ஸ்ல எனக்கு அந்த டேட்டா தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த டேட்டாவை நம்ம யூஐல வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இங்க கர்லி பிரேஸ் போட்டுருக்கோம். ஓகே ஸோ ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் செட் போஸ்ட் அப்படின்றத கால் பண்றேன். ஸோ செட் போஸ்ட் அப்படின்றவங்களை கால் பண்ணி ஸோ இதுல ஒரு சின்ன லாஜிக் போஸ்ட் டாட் மேப். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கெட் ஆல் த போஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு அந்த போஸ்ட்டை கெட் பண்ண போது ஈச் அண்ட் எவ்ரி போஸ்ட் இந்த அரே. ஸோ இங்க வந்து சின்ன லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த போஸ்ட் ஐடி போஸ்ட் டாட் ஐடி விச் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் போஸ்ட் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீ வந்து ரெஸ்பான்ஸோட டேட்டாவை கொடுத்துருப்பா. அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த போஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அப்போ டேட்டா வந்து எனக்கு அப்டேட் ஆகிரும். ஒன்ஸ் டேட்டா அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த செட் நியூ போஸ்ட்டை வந்து எம்டி பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ் அப்டேட்டிங்னு இருக்கு பார்த்தீங்களா? செட் இஸ் அப்டேட்டிங்கை ஃபால்ஸ் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். பிகாஸ் நம்ம வந்து அப்டேட்டை கிளிக் பண்ணும் பொழுது இந்த எடிட் கிளிக் பண்ணுறோம்ல இது வந்து நம்ம ட்ரூ பண்ணியிருக்கோம். அதனால தான் பேஸ்ட் ஆன் இது வந்து இஸ் அப்டேட்டாக இருந்தால் அப்டேட் போஸ்ட் நடக்குது. அப்போ நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து நான் போஸ்ட் ரிக்வஸ்ட்டாக இருக்கணும் கிளிக் பண்ணலன்னா ஸோ அப்டேட் போஸ்ட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இந்த செட் கரண்ட் போஸ்ட் ஐடியை வந்து நல்லா மாத்திக்கணும். பிகாஸ் நான் அதை வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா நான் மாத்திக்கிறேன். சரிங்களா? ஸோ டன் இவ்வளோ தான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்றோம். பேக் டு த அவுட்புட் ஃபர்ஸ்ட் திங் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து திஸ் இஸ் அ போஸ்ட் 2 அப்படின்னு நான் சொல்லி திஸ் இஸ் அ
போஸ்ட் டு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆட் பண்றேன். சக்சஸ்ஃபுல்லி எனக்கு ஆட் ஆயாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், அப்டேட் போஸ்ட் குடுக்குறேன். போஸ்ட் டு அப்டேட்டட் அண்ட் டெஸ்ட்ன்னு சொல்லி இப்போ நான் ஆட் போஸ்ட் பண்றேன். எனக்கு இது வந்து அப்டேட் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ஒர்க்கிங். ஆனா இப்போ இங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் இந்த அப்டேட் போஸ்ட்ட கிளிக் பண்ணும்போது, இங்க எனக்கு ஸ்டில் இட் இஸ் ஷோயிங் ஆட் போஸ்ட். அப்டேட் போஸ்ட்ன்ற பட்டன் வந்து நமக்கு இங்க சேஞ்ச் ஆகல. சரியா? இதுக்கான ஒரு சின்ன டெர்னரி ஆப்பரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ பேக் டு திஸ் நவ் தேர் இஸ் அ பட்டன், வேர் இஸ் த பட்டன் ஆட் போஸ்ட். ஓகே. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இஸ் அப்டேட்டிங் வந்து ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, தம்பி நீ வந்து அப்டேட் போஸ்ட்ன்றத காமிப்பா. அப்படி இல்லன்னா, நீ வந்து ஆட் போஸ்ட்ன்றத காமிப்பா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இனிஷியலி நவ் இட் இஸ் கோயிங் டு ஷோ மீ பேக். ஷோ த ஆட் போஸ்ட். ஏன்னா அப்டேட் போஸ்ட் வந்து இப்போ ஃபால்ஸா இருக்கு. நான் எப்போ இந்த அப்டேட்ன்றத கிளிக் பண்றேனோ, அப்போ வந்து இது ட்ரூ ஆயிரும். அப்போ அப்டேட் போஸ்ட்ன்றதும் கால் ஆகும். இங்க எனக்கு ஃபில் ஆகும். அப்டேட் அகெயின் அப்படின்னு நான் குடுக்குறேன். அதே மாரி திருப்பியும் இத வந்து அகைன் நான் குடுத்த அப்டேட் போஸ்ட் குடுத்தேன்னா, எனக்கு இது சக்சஸ்ஃபுல்லி அப்டேட் ஆவுது. நம்ம டிபிலயுமே இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் காய்ஸ். ஸோ திஸ் இஸ் த ப்ராஜெக்ட். இதுல வந்து நம்ம பார்த்தது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட் போஸ்ட், அப்டேட் போஸ்ட் அண்ட் டெலீட் போஸ்ட், ஹேண்டில் சப்மிட், ஹேண்டில் எடிட், கிளிக் அந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன வீடியோ போடலான்ட்டு யோசிச்சு ப்ராப்பரா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனோட நான் உங்ககிட்ட வரேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மேக் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் அண்ட் ஆல்சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. இதோட ஃபுல் லிங்க்குமே என்னோட பயோ டிஸ்கிரிப்ஷன்ல சாரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் GitHub கோடு. நீங்க அத எடுத்து தாராளமா பிராக்டிஸ் பண்ணலாம். யூ கேன் லேர்ன் a lot from here. So hereafter I'm going to put a lot of content guys. So stay tuned and we'll meet soon. Thank you so much. Take care. Bye bye guys. See you.